என்னமா வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு இருக்கீங்க? வெங்காயம் வந்து மீன் குழம்புக்கு, அதனால வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வெங்காயம் தொளிச்சிட்டு இருக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளியில அரியணும். வாங்க நாங்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். மீன் கழுவிட்டு இருக்கீங்க? ஆமா, மீன் குழம்புக்கு மீன் கழுவிட்டு இருக்கிறேன். வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சிட்டேன். புளி ஊறுது. சரி, அதுக்குள்ள அது ஊறுறதுக்குள்ள நம்ம மீனை கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மீனை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க, சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சுத்தம் பண்ணிருக்காங்கன்னு. ஆமாங்க, நல்லா கழுவணும். கழுவிட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. மீன் கழுவிட்டீங்களா? மீன் கழுவி முடிச்சிட்டேன். பாருங்க, மீன் கழுவிட்டாங்க. மீன் கழுவி வச்சிட்டேன். அடுத்து வந்து புளி கரைச்சிட்டு இருக்கிறேன். அங்க வந்து வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இதுல வந்து குழம்புக்கு மட்டும் இல்லை, பொரிக்கிறதுக்கும் குழம்புக்கும். அம்மா பொரிக்கிறதுக்கு வந்து என்னென்ன போடுறாங்க, குழம்புக்கு என்னென்ன போடுறாங்கன்னு அம்மா கிட்ட சொல்லுவாங்க. ஆமாங்க, பாருங்க புளி கரைச்சிட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிளகாத்தூள் சேர்த்தி கரைச்சிக்கலாம். உப்பும் போட்டுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் இல்ல 4 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இங்க வைக்கிற மாதிரி வைக்கலைங்க. எங்க அம்மா ஊர் சைடு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வைக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வைப்பாங்கன்னா மிளகா அரைச்சி வைப்பாங்க. மிளகா அரைச்சி வச்சா எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. அது இந்த குழம்புனா நல்லா இருக்குங்க. ஆமாங்க, அது இன்னைக்கு வச்சனைக்கு சாப்பிட்றதோட நாளைக்கு சாப்பிட்டோம்னா தான் இன்னும் டேஸ்டா இருக்கும். அதனால எங்க அம்மா வைக்கிற மாதிரி தான் நான் வைக்கிறேன். இங்க வைக்கிற மாதிரி அந்த ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்க, ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். இங்க வந்து மிளகா அரைச்சி வைக்கிறதுனால அந்த அளவுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா மறுநாள்லாம் அந்த அளவுக்கு வச்சிருந்து சாப்பிட முடியாதுன்னு வைங்களேன். நம்ம என்ன தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வைக்கிறோம். இதுனா அப்படி இல்லைங்க, தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதனால மஞ்சள் கலர்ல ஆயிடுச்சு. ஆமா, மிளகாத்தூள் போடுறோம்ல, அதனால வந்து கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்க காரம் சேர்த்துக்கலாம். நாங்க வந்து கொஞ்சம் காரமா தான் எப்பயுமே சாப்பிடுவோம். ஆமா, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? சிக்கன் மட்டன்னா கொஞ்சம் சொருக்குன்னு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அம்மா இப்போ குழந்தைங்களுக்கும் வந்து கொஞ்சம் காரம் கொடுத்து பழக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப காரமே சுத்தமா கொடுக்கலினாலும் எங்கேயாவது போய் சாப்பிட்றதுன்னா இங்கே காரம் இல்லாத சாப்பிட்டு போய் புதுசா ஒரு பக்கம் சாப்பிட்றதுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது, லைட்டாவது கொஞ்சம் காரம் சேர்த்திக்கணும். அதனால எங்களுக்கு லைட்டா காரம் இருக்குங்க, ரொம்ப இருக்காது, லைட்டா தான் இருக்குங்க. இங்க பாருங்க, இப்ப வந்து அடுப்பத்தை வச்சாச்சு. இப்ப வந்து வடசட்டி காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். ஹரிங்க வா, உனக்கு லீவ் விட்டாங்களா? எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க? 3 நாள் லீவ் விட்டாங்களா? பாருங்க, எங்க ஹரிக்கெல்லாம் 3 நாள் லீவ் விட்டுருக்குறாங்க. பாருங்க, எண்ணெய் ஊத்திட்டேன். அடுத்து எண்ணெய் காஞ்சதும் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். பாருங்க, வெந்தயம் போடுறாங்க. அப்பதான் எண்ணெய் சூடாகிட்டும் போட்டுக்கலாம். சூடாயிடுச்சு என்னன்னு தெரியல, எண்ணெய் அம்மா போடுறாங்க. போடுறேன். ஹரி வந்து கடைக்கு போகணும்னு அழுகுறாங்க. கேட்டு பாப்பா. பாருங்க, வெந்தயம் வந்து இதாகிட்டு இருக்குதுங்க, எடுத்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். சரி, மிட்டாய் தானே வாங்கிக்கலாம் விடு. ஏற்கனவே சளி, மிட்டாய்னா அப்புறம் என்ன பண்றது? நெல்லிகரி நல்லா வெங்காயம் வந்து செவந்து வரணும், அந்த அளவுக்கு வணக்கணும். அந்த வெங்காயம் தான் டேஸ்டே கொடுக்கும். ஆனா எங்க அம்மா வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு வராது. அவங்க வச்சா நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு தெரியாதுங்க எனக்கு. எங்க அம்மா வைக்கிற மாதிரி வைக்க தெரியாதுங்க.
இதோட வந்து நான் ஒரு 4 டைமோ 5வது டைம் தான் வைக்கிறேன். இல்லைன்னா நான் இங்கே வைக்கிற மாதிரி மிளகரைச்சி தான் வைப்பேன். சரி வச்சு பழக வேண்டியதான் அப்படின்னு நானே ஒரு நாள் ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அதுலேருந்து நானே வச்சுக்கிறது. இல்லைன்னா மீன் குழம்பு வைக்கிறதுனா எங்கள் அம்மாவை அங்கேருந்து நான் வர சொல்லுவேன். மீன் குழம்பு சாப்பிடும் போல இருக்குன்னா வந்து வச்சுட்டு வந்துட்டு போயிடுவாங்க. நல்லா வாங்கணும். என்ன பாப்பா பண்ற? சும்மாதான் இருக்கேன். ஹரி எங்க அழுதுட்டு இருந்தா அலைய காணா. ஹரி ஏன் அப்படி கோவமா உட்காந்துருக்கானா? அவன் வந்து கடைக்கு போகணுமாமா. அதுங்காட்டி என்னால இப்படி உட்காந்து கோவத்துல உட்காந்து அதனால கோவத்துல உட்காந்துருக்காங்க. நேவங்கடி கூட சாமி என் ஹரிக்கு வந்து லீவ் விட்டாங்க. அங்க ஒரு 2 பேருக்கு ஃபைட்டே முடியாது. என்ன வந்து வணங்கிருச்சு தெரியுதாங்க. வந்து இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறம் தக்காளி வணக்கலாம். வாங்க நம்ம உறவு வந்து எப்படி கட்டிக்கிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்க வருங்க ஃபேன்ல. 6 மணி ஆயிடுச்சு சாயங்காலம். இந்நேரத்துக்கு வந்துருக்குறாங்க பாருங்க. போயிட்டாங்க பாருங்க 2 பேருங்க. இந்த கதவுல ஒண்ணு அந்த கதவுல ஒருத்தங்க. 2 கதவுலயுமே வரும். போயிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 6 மணி ஆயிடுச்சுன்னா வரமாட்டாங்க. இனிமே நாளைக்கு காலைல 6 மணிக்கு ஜன்னலை போட்டு தட்டுவாங்க. இவருங்க மீன் எல்லாம் கலந்தாச்சு. மசாலா வச்சு எல்லாம் கலந்தாச்சுங்க. மசாலா போட்டேன். எல்லாம் கலந்து வச்சுட்டேன். ஒரு 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறினாதான் வந்து மசாலா போட்டிருக்கீங்க. மசாலா மீன் வறுக்கிற பொடி, வரமிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை இதெல்லாம் சேர்த்தி இருக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குழம்புக்கு. ஆமா குழம்பு வந்து கொதிச்சிட்டு இருக்குது. வணக்கி விட்டுட்டேன். கொதிச்சிட்டு இருக்குது. கொதிக்கிட்டேன். அதுக்குள்ள நம்ம மீனுக்கும் மசாலா போட்டு வச்சிட்டோம். பார்க்கலாங்க. அடுத்தது வந்து மீன் குழம்பு கொதிச்சிருச்சுன்னா வந்து நம்ம அடுத்து மீன் போடுற வேலை தான். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு சுண்டி வரணும் குழம்பு. அது சுண்டி வந்தாதான் நல்லா குழம்பு இந்த அளவு இருக்குதா, இன்னும் நல்லா கொஞ்சம் திக்னஸா வரணும். அப்பதான் வந்து குழம்பு நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கொதிக்கட்டும். பாருங்க குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இங்க வாங்க, நீ பாருங்க, நீ வாங்க காட்டுறேன். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. பாத்தீங்கன்னா வாங்க மீன் போட்டுக்கலாம். நம்ம மீன் அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மீன் எடுத்து அப்படியே போடுறாங்க. நம்ம வந்து ரொம்ப கிண்டக்கூடாதுன்னு கரைஞ்சிரும். லைட்டா மட்டும் இது பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா, 5 நிமிஷமே அதிகம் தான். வாங்க பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சானு. வாங்க இங்கே வருங்க. அந்த குழம்பு எந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. மீனெல்லாம் பாருங்க, ஒரு பீஸ் கூட உடையல. குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். மூடி வச்சிடுறாங்க. சந்தையில் பூ வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்துட்டு மீன் குழம்பு வச்சு முடிச்சுட்டு அப்போ தான் கட்டினேங்க. அந்த அன்னைக்கு என்னால் கட்ட முடியலைங்க, டைம் ஆயிடுச்சு. அதனால் சரின்ட்டு குழம்புலாம் வச்சுட்டு அப்புறம் சரி பூ கட்டிடலாம் அப்படின்ட்டு பூவெல்லாம் கட்டிட்டேங்க. பாப்பாவுக்கும் ஸ்கூலு லீவ் விட்டுட்டாங்க. அதனால் வந்துட்டு இந்த பூ வந்து சாமிக்கு தாங்க. நாங்கள் வீட்டில் இருந்து அதிகம் பூ வைக்க மாட்டாங்க. பாப்பாவும் டெய்லியும் ஸ்கூலுக்கு பூ வச்சுட்டு போகிறாளா, அதனால் வந்து வீட்டில் இருந்து அவளுக்கும் வைக்க தோணாதுங்க. நாங்களும் வைக்க மாட்டோம். அதனால் சாமிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரின்னு கட்டி வச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூ கட்டி முடிச்சுட்டு சந்தையில் கீரைலாம் வாங்கிட்டு வந்தேங்க. செங்கீரையும் மிளகு தக்காளி கீரையுமே வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் சரி கீரையெல்லாம் பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு பூ கட்டி வச்சுட்டு கீரையெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி பொறிச்சு வச்சுட்டேங்க. அடுத்தது வந்து செங்கீரை பொறிச்சு முடிச்சுட்டு மிளகு தக்காளி கீரையும் பொறிக்கணும். அதையும் பொறிச்சு வச்சிட்டேங்க.
அவ்வளவுதாங்க, வேலை கழுவி முடிச்சுட்டுனா இன்னைக்கு வேலை முடிஞ்சுதுங்க. அப்புறம் சாப்பிடும் போது வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேங்க, இல்லைன்னா இந்த வீடியோ அவ்வளவுதாங்க. பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க.